பாதிக்கப்பட்ட மக்களை பனையூருக்கு அழைத்து சந்திக்கும் விஜய்க்கும் சாதியால் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்தை கோட்டைக்கு அழைத்து சந்திக்கும் ஸ்டாலினுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. திமுக தட்ஸ் ஈக்குவல் டு தாவேகா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஸோ ஒரு பக்கம் விஜய் அவர்கள் பனையூருக்கு இந்த ஆணவ படுகொலை அது சம்பந்தமாக தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் இப்பெல்லாம் என்ன நடந்துச்சுன்னா, பனையூருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கூப்பிடுவதும், இங்கே வராதிங்க, இங்கே வந்தால் கூட்டம் கூடிடும், எங்களால் போராட்டத்தை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி தூய்மை பணியாளர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டக் குழுவை சார்ந்தவங்களை பனையூருக்கு அழைத்து பேசினார் அப்படிங்கிறது எல்லாமே பெரிய வைரலாக மாறிச்சு. கவின் அவர்கள் ஆணவ படுகொலை செய்யப்படுகிறார். அவருடைய தந்தையை இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோட்டைக்கு வரவழைத்து சந்தித்தார் அப்படிங்கிறது தான் செய்தி. அது கூட யாரும் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களும் இருந்தாங்க. இப்போ சாதி ஆணவ படுகொலையை நாங்கள் தடுப்போம், சிறப்பு சட்டத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொன்ன இதே ஸ்டாலின் அவர்கள் இன்னும் சிறப்பு சட்டத்தை இயற்றாமல் இருப்பதை இங்கே இருக்கக்கூடிய விசிகாவினுடைய பல அமைப்பு நிர்வாகிகள் எல்லாரும் கண்டும் காணாமல் போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் அதற்கு பெருமை மட்டும் சொல்லிக்கிறாங்க. பார்த்தீங்களா, கவின் அப்பாவை முதலமைச்சர் சந்தித்து விட்டார். அவங்க வீட்டில் போய் சந்திக்கலை, நேராக எங்கே சந்திச்சாங்க, கோட்டைக்கு சந்தித்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. பாஜக தொண்டர்கள் அதிமுக ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உயிரை கொடுத்து நாங்கள் வேலை செய்வோம். அதே மாதிரி பாஜகவும் அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் உயிரை கொடுத்து வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒற்றுமையை மேற்கோள் காட்டி அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பதும் இப்போது பலரிடையே பாராட்டை பெற்றிருக்கிறது.